بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ومن كل تأكلون لحما طريا. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: أحلت لنا ميتتان الحوت والجراد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வானம் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்று முடித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவம்பர் 21ஆம் தேதி மீன்வள தினம் அல்லது மீனவர்கள் தினமாக உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. மீன் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை மார்க்க ரீதியாக நாம் எப்படி அணுக வேண்டியிருக்கிறது? மீனை பற்றி ஒரு தினம் உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவு பெரியது. சுருங்க சொன்னால், மனிதனுக்கு புரோட்டீன், புரதச்சத்து என்பது மிக மிக அவசியம். மௌத்தா போற வரைக்கும் மனுஷனுக்கு புரோட்டீன் தேவை. புரோட்டீன் குறையும் பொழுது பல வகையான நோய்களை மனிதன் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. புரோட்டீன் அல்லாஹ் தஆலா அந்த சத்தை 25% மீனுக்குள்ளதான் வச்சிருக்கான். மீனுக்குள்ளதான் 25% சத்து, அது புரோட்டீன் சத்து அங்கதான் இருக்கு. உலகத்திலேயே உலக மக்கள் அனைவருக்குமான புரோட்டீன் சத்தை மக்கள் எங்கிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள் என்றால் மீனிடத்தில் இருந்து. அதாவது 4ல் 1 மடங்கு மீன் இருக்கு. மற்ற எவ்வளவு நாம சாப்பிட்டாலும் மீனில் சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கும் சத்து மற்றதை விட குறைவானது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார். உலக அளவில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மட்டும் மனுஷன் 100 மில்லியன் டன் மீன்களை உட்கொள்கிறான். உலகத்திலேயே மீன் வளர்ப்பின் மூலம், மீனின் மூலம் அதிக சம்பாத்தியம் யாருன்னு கேட்டா சீனா முதல் இடத்துல இருக்கிறான். 2வது இடத்துல மீன் மூலம் வருவாயை ஈட்டும் மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கிலோக்கள், லட்சக்கணக்கான கிலோக்களை வருடம் முழுவதும் அறுவடை செய்து அதன் மூலம் மனிதன் உட்கொண்டு வருமானத்தை ஈட்டுகிறான். உடல் ரீதியான சத்தையும் மனிதன் பெற்றுக் கொள்கிறான் என்பதாகவெல்லாம் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை இன்றைய தினத்தில் அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறமா இல்லையா? மீனை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? மீனுடைய செயல்பாடுகள், மீன் அதனுடைய ஏதேனும் ஒரு தொடர்புபடுத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 3 இறை அதிகாரிகளை மீனோடு சம்பந்தப்படுத்தி குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மீனை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறான். அதாவது ஒமின் குல்லின் தஅகுலூன லஹ்மன் தரிய்யன், கடலில் இருந்து புத்தம் புதிய மீனை நீங்கள் மாமிசமாக எடுத்து உட்கொள்ளுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே மீனை பற்றி தெளிவுபடுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்: உஹில்லத் லனா மைத்ததானி அல்-ஹூத் வல் ஜராத்
உலகத்தில் இரண்டே இரண்டு தான் இறந்த பிறகும் மனிதனுக்கு ஹலால் ஆகிறது. செத்து போன பிறகும் மனிதர்கள் உட்கொள்வதற்கு ஹலாலானது. அதில் ஒன்று மீன், மற்றொன்று வெட்டுக்கிளி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வெட்டுக்கிளியை பத்தி நமக்கு பெருசா தெரியாது, ஆனா மீனை பத்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பிள்ளையில இருந்து பெண்ணம்பெரிய ஆளுநர் வரைக்கும் மீனை தெரியும். மீன் இறந்து போனா அதை சாப்பிடலாமான்னு கேட்டா தாராளமாக சாப்பிடலாம். அது 100% ஹலால். மீனை பொறுத்த மட்டும் அறுக்கணும் அது இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உசுரோட புடிச்சு அறுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், அல்லது செத்த மீனை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீன் விஷயத்தில் நிறைய செய்திகளையும் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை பதிவு பண்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சு வாக்குல ஒரு முறை சொல்லிவிட்டாங்க, தெரியாம சொல்லிட்டாங்க. உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்ட பொழுது நான் தான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். சொன்ன உடனே அல்லாஹ் வகி அறிவிச்சான், மூசா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்க சொல்லி இருக்கணும். ஆனா நாக்கு தடுமாறி எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு பாடம் காட்ட போறோம். உங்களை விட அறிவில முதிர்ச்சியான ஒருத்தர் இருக்கார் அந்த பூமியில, அப்படி தெரியுமா அப்படின்னா அல்லாஹ். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரப்பி ஃபகைஃப லீ பிஹி, அப்படி ஒரு அறிவாளி ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நான் சந்திக்கணுமே, நான் எப்படி போய் அவரை பார்க்கறது? அதுக்குமான வழி எல்லாம் சொல்லி கொடுத்தான். பொதுவாகவே நல்ல மனிதர்கள், இரையச்சம் உள்ளவர்கள், உன்னை விட பெரிய அறிவாளி இருக்கான்னு சொன்னா உடனே இறங்கி வருவான். அப்படியான்னு முதல்ல ஏற்றுக்கொள்வோம். என்னை விட பெரிய அறிவாளிலாம் இல்லை அப்படின்னு மண்டக்கணமா பேச மாட்டாங்க, தலக்கணமா பேச மாட்டாங்க. என்னை விட இந்த விஷயத்துல இவ்வளவு அறிவு இருக்கு அவருக்கு, அப்ப அவற்றிருந்து நாம எதையாவது கத்துக்க முடியுமா அப்படின்னு இறங்கி அந்தஸ்தை விட்டு இறங்கி போய் அவற்றை அந்த அறிவு இருந்தா கத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. இது நபிமார்களின் பண்பு. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இருந்துச்சு. சொன்ன உடனே அவரை போய் நான் சந்திக்கிறேன்னு கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னா, அவரை சந்திக்கணும்னா ஒரு கூடையில மீனை எடுத்துக்க, செத்து போன மீன் தான், மீனை எடுத்துக்க, அதை எடுத்துக்கிட்டு இந்த கடற்கரை ஓரமா போ. அந்த மீன் திடீர்னு உன் கூடையில இருந்து காணாம போய் அது உசுராகி கடலுக்குள்ள போய் குதிக்கும். அந்த இடத்துலதான் சம்பந்தப்பட்டவர் இருக்கார், நீ அவற்றை போய் பார்த்துக்க, படிச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய உதவியாளரையும் கூப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நீண்ட தூர பயணமா இல்லையா, அதனால அவங்க அந்த அல்லாஹ் சொன்ன கடற்கரை ஓரமா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே செத்து போன மீன் அல்லாஹ் உயிர் கொடுத்து அந்த மீனும் ஆட்டோமேட்டிக்கா கூடையில இருந்து ஜம்ப் ஆகி கடலுக்குள்ள போயிடுச்சு. ஜம்ப் ஆகி அதுவே கடலுக்குள்ள போகுது. இது அவங்களுக்கு தெரியாது. கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு, எப்ப ரொம்ப டயர்டா இருக்குதுப்பா, அந்த காலை சாப்பாடு எடுப்பான்னு சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் உதவியாளர்கிட்ட. அவரு அப்பதான் சொல்றாரு, அடாடா காலை சாப்பாடுன்னு சொல்லும் பொழுதுதான் ஞாபகம் வருது, என் கண்ணுல லேசா பட்டுச்சு, அந்த மீன் கடலுக்குள்ள குதிச்சதை பார்த்தேன், சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட அப்படின்னு. உடனே மீண்டும் அதே வழியா ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த மீன் உள்ள நுழைஞ்சிச்சா இல்லையா கடலுக்குள்ள, அப்படியே சுரங்கப்பாத மாதிரி அப்படியே இருக்குது. ஏதோ ஒண்ணு சிமெண்ட் வச்சு பூசுறது மாதிரி தண்ணி ஒன்னோட ஒன்ன கலக்காம அது உள்ள ஓடுனது ஒரு பிரமாண்டமான மனுஷன் நுழையிற அளவுக்கு பாதையை ஏற்படுத்தி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பதான் சொன்னாங்க, தாலிக்கமா புண்ணா நதுவி, இந்த இடத்தான் நாம தேடி வந்தோம் அப்படின்னு. அதுக்குள்ள அந்த 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 பொந்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நுழையும் பொழுது கடலுக்கு உள்ள ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உடல் முழுவதும் ஆடை போர்த்தியவராக அமர்ந்திருந்தார். அவரிடத்துல போய் சலாம் சொல்லி வந்த நோக்கத்தை சொன்ன பிறகு அவர் அதை ஏத்துக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில விஷயத்தை கத்து கொடுத்தார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கஹ்ஃப்ல இந்த வரலாறை மிக தெளிவா எடுத்து சொல்றத பார்க்கலாம். கடல்ல நண்டு இருக்கு, நத்தை இருக்கு, எவ்வளவோ உயிரினம் இருக்கு, அதையெல்லாம் அல்லாஹ் உசுராக்கலங்க. மீனதான் அல்லாஹு தஆலா ஒரு இறை தூதரை அடையாளம் காணுவதற்கு அல்லாஹு தஆலா மீனை எடுத்துக் கொள்கிறான். ஒரு செத்து போன மீன் உயிராகுதுன்னா அங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். இறை நேசர்களை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதத்தை கூட இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் ஒருத்தர் இறை நேசர்னு சொல்லிட்டான்னு வைங்க, அவற்றை பல வகையான
அதாவது யதார்த்த வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டவராக அவர் இருக்கக்கூடும் அப்படிங்கிற அல்லாஹ். அதனாலதான் இறை நேசர் விஷயத்துல நாம கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிடக்கூடாது. நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிடக்கூடாது. இறை நேசர்கள் என்பது அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களோடு நட்புறவு கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவங்களோட பழகும் பொழுது நமக்கே தெரியாத பல விஷயங்களை அவங்க மூலம் அல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுப்பான் அப்படிங்கிற நிறைய செய்திகளை அல்லாஹ் இங்கே பதிவு செய்திருக்கிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சிடல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருந்தான், சனிக்கிழமைய புனித நாளா ஆக்கி தந்திருந்தான். இதெல்லாம் குர்ஆன்லயே பதிவு செய்யப்பட்ட வரலாறு. சனிக்கிழமை புனித நாள். புனித நாள்னா என்ன? வேலைக்கெல்லாம் போக கூடாது. இந்த ஒரு நாள் முழுவதுமாக இபாதத்திலேயே இருக்கணும். முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளை போல யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள். அப்படி அந்த 3 வேதக்காரர்கள் 3 நாள் புனிதமா இருக்கிற மாதிரி யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள். அவங்களை இபாதத்து தான் செய்யணும், எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். ஐரான் சொல்லி ஒரு கிராமம், அதாவது சவுதிக்கும் சினாய் தூர் சினாய் மலைக்கு மத்தியில ஒரு சின்ன கிராமம். ஐலான் சொல்லி ஒரு கிராமம், கடலோர கிராமம், மீனவர்கள் வசிக்கிற கிராமம். அந்த மக்களுடைய குலத்தொழிலே மீன்பிடி வியாபாரம் தான். அந்த மக்கள் யூதர்களாக அன்னைக்கு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல வந்த யூதர்கள் ஒரு ஆள் அந்த கூட்டம். அப்ப அல்லாஹ் சனிக்கிழமை தொழிலுக்கு போவாதேன்டான். ஆனா பெரிய சோதனை தெரியுங்களா, அந்த மக்கள் சனிக்கிழமை எந்த வியாபாரத்துக்கும் போக கூடாது, மீன் பிடிக்க போக கூடாது எல்லாம் சொல்லிட்டான. ஆனா அவங்க கடற்கரையில கடலை ஒட்டி தரைய ஒட்டி மீன்கள் வந்து துள்ளி விளையாடுமா சனிக்கிழமை. சனிக்கிழமை துள்ளி விளையாடும் பார்த்துட்டு போக முடியும், பிடிக்க கூடாது. அப்படியே கொஞ்ச காலம் போச்சு. இவனு உள்ள சில பேர் இருப்பான், அல்லாவுடைய சொல்லுக்கு எப்பயுமே மீறி பழக்கப்பட்டவன். அல்லாஹ் சொல்றதெல்லாம் அப்படி இருக்கட்டும் பார்த்துக்குவோம், சனிக்கிழமை மீன் பிடிக்கப்படாது அப்படித்தானே, சரி நான் சனிக்கிழமை பிடிக்க மாட்டேன், ஆனால் எப்படி பிடிப்பேன்னு பார் அப்படின்னு ஒரு தந்திரம் பண்ணான். என்னன்னு கேட்டா, அந்த கடற்கரை பக்கத்துல ஒரு பெரிய பள்ளத்தை நோண்டினான். கடலுக்கும் இந்த பள்ளத்துக்கும் மத்தியில ஒரு வாய்க்கால போட்டான். வாய்க்கால போட்டுட்டு சனிக்கிழமை சுபுகு பிறகு நேரம் அந்த வாய்க்கால மட்டும் திறந்து விட்டுருவான், வேற எதையும் செய்ய மாட்டான். நேரம் வந்து வீட்டுல உட்காந்துக்குவான், தொழுகுவான், வணங்குவான். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்கா வலிக்குள்ள வந்து அந்த பள்ளத்துக்குள்ள மீன் எல்லாம் விழுந்துரும், மீண்டும் பள்ளத்துல இருந்து அந்த மீன் வெளியேறாது. இப்படி தந்திரம் பண்ணி எல்லாம் சனிக்கிழமை மீன் பிடிக்க ஆரம்பிச்சானே. அல்லாஹு தஆலா அதை கண்டிக்கிற விதமாதான் அல்லாஹ் பொறுத்திருந்து பார்த்துட்டு நாம எதை சொன்னாலும் இவன் மாற்றமாவே செய்யறான் என்று அந்த ஊருக்காரங்களை மட்டும் அல்லாஹ் எப்படி சொன்னான், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாக மாறி போருங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த மக்கள் பூரா மறாத நாள் குரங்கா மாறினான். உலக வரலாற்றிலேயே மனித இனம் குரங்காக மாற்றப்பட்டது ஐலாவுடைய அந்த கிராம மக்கள் மட்டும்தான். ஒரு நாள் இருந்தா அதன் பிறகு மௌத்தாயிட்டான். குரங்குல இருந்து மனிதன் வந்தானா அப்படின்னு தப்பா விளங்கிக்கப்படாது, அது மார்க்கத்துல ஹராமான நிலைப்பாடு. மனுஷன்ல இருந்தா மனுஷன் வந்தானே தவிர குரங்குல இருந்து மனுஷன் வரல. அல்லாஹ் அவங்களை தண்டனை கொடுக்கறதுக்காக மனிதனை குரங்காக மாற்றினான். அந்த ஒரு நாள் ஒரு பகல் தான் இருந்தா அதன் பிறகு எல்லாருமே செத்து போயிட்டான் அப்படிங்கிறதாக தஃசீர் இப்னு கஸீர் மாதிரி எல்லா விரிவுரை நூல்கள்லையும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு நிறைய விளக்கங்களை சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பேரை கேட்ட உடனேயே நமக்கு எல்லாம் நினைவு வர்றது என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல அவங்கள பத்தி என்ன பதிவு செய்யறான்னு கேட்டா, அதாவது அந்த நீனவா மக்களுக்கு அவர்களை இறை தூதரா அல்லாஹ் அனுப்பலாம். அந்த மக்கள்கிட்ட எவ்வளவோ இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க, எடுபடல. வெறுத்து போய் இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அல்லாஹ்ட்ட உத்தரவு வாங்காம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் சொல்லி அவங்க கடற்கரை பயணமாக மேற்கொள்ள ஒரு கப்பல்ல போய் ஏறிட்டாங்க வேற ஊருக்கு போறதுக்காக. அல்லாஹ் முடிவு பண்ணா ஏன்ட்ட கேட்காம போலாமா வெளியே விட்டு, நான் தான் உன் மீனவ மக்களோட இறை தூதர் நியமிச்சிருக்கேன், நீ என்ன கேட்காம அந்த ஊரை விட்டு நீ போவியா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த கப்பல் போய்கிட்டே இருக்க கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல்ல இருந்து ஆள் குறைப்பு செய்யணும்னு சொல்லி யார் ஆள் குறைப்பு செய்யறது குலுக்கு சீட்டு போட்டு குலுக்கு சீட்டுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்த பொழுது அவங்களே மக்களை பாதுகாப்பதற்காக கடலுக்குள்ள குதிச்சாங்க.
அதன் பிறகு அங்க ஒரு பெரிய மீன் வந்துச்சு, அவர்களை உள் விழுங்கியது. கிட்டத்தட்ட 40 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. அந்த வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன் அப்படிங்கிற அந்த துவாவை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதன் பரக்கத்தால் அதே மீன் மீண்டும் கடற்கரைக்கு வந்து அவர்களை துப்பி விட்டு போனது என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறான். இது மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சில வரலாறு எல்லாம் சொல்றான்னு கேட்டா கதைன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அதனுடைய பின்பலத்தை எல்லாம் ஆய்வு செய்ய சொல்றான். அப்போ மனிதனுக்கும் மீனுக்குமான தொடர்பு ஏராளமாக இருக்கிறது. மனிதன் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை கியாமத்து நாள் வரை இல்லை, சொர்க்கம் வரை மீனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு உண்டு என்பதாக மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. புகாரியில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்த புதுசு நிறைய யூதர்கள் எல்லாம் கலிமா சொல்றதுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாவை டெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க, உண்மையாவே ஒரு இறை தூதர் தானா அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒருத்தர் யூத பண்டிதர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர் யூத பண்டிதர். முஹம்மது இறை தூதர் சொல்றாருல, அவர் உண்மையாவே இறை தூதர் தானா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக வந்தார். இறை தூதர்களுக்கு மட்டுமே தெரிந்த கேள்வியை கேட்டு பதிலை வாங்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 3 கேள்வியோட வந்தார். முஹம்மத், நீங்க உண்மையான இறை தூதரா இருந்தா நான் கேட்கிற 3 கேள்விக்கு அழகா பதில் சொல்லிடுவீங்க. நீங்க இறை தூதர் இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமா பதில் தெரியாது, அதுல மூலமாக நீங்க வேற மாதிரியான நாங்க முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேள்வி கேட்டார். அந்த 3 கேள்வியில இப்படி ஒரு கேள்வி கேட்டார். நாளை மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்த பிறகு இறைவனால் சொர்க்கவாசிகளுக்கு முதன்முறையாக சொர்க்க உணவு என்று தரப்படுமே, அந்த உணவு எது அப்படின்னு கேட்டார். அப்துல்லா இப்னு சலாம் சொர்க்கவாதிகளுக்கு முதல் உணவு எது அப்படின்னு கேட்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, அம்மா அஃதலு தஆமி யஅகுலுஹு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாதிகள் நுழைந்த உடனே அவர்களுக்கு முதல் முறையாக கொடுக்கப்படும் உணவு ஃபஸியாதத்துல் கபிதில் ஹூத், பெரிய மீனுடைய ஈரல் பகுதியின் ஒரு சதை துண்டை தான் அவர்களுக்கு உணவாக தரப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த 2 கேள்வி கேட்டாரு. கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிச்சு. கையை பிடிச்சு உடனே கலிமா சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் பற்றி உடனே கலிமா சொன்னார். உடனே கலிமா சொல்லி அதன் பிறகு இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக யூதர்களில் இவர் தனியாக துவமா மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்தார் என்பதாகவெல்லாம் வரலாறு நீண்டு போகிறது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கும் மீனுக்குமான தொடர்பை நிறைய சொல்லிக் கொடுக்கிறாங்க. எந்த அளவுன்னு கேட்டா மீன் கூட மனுஷனுக்கு துவா செய்யும், மீன் கூட மனுஷனுக்கு துவா செய்யும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. திருமிதியில நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. இன்னல்லாஹு மலாயிகத்துஹு அலஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வும் வானவர்களும் பூமியில் இருப்பவர்களும் ஹத்தா நம்லதி ஃபீ ஹுஜ்ரஹா, பொந்துகளில் வாழும் எறும்புகள் உட்பட வஹத்தல் ஹூத், இந்த உலகத்தில் இருக்கும் மீனினங்கள் எல்லாமும் ஒருவருக்காக துஆ செய்கிறது, அருளை வேண்டுகிறது என்றால் லயுஸல்லூன அலல் முஅல்லிமின் நாஸில் கைர், மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லும் மார்க்க அறிஞருக்காக, மக்களை நேர்வழி கொண்டு செல்லும் மார்க்க அறிஞருக்காக, அதாவது மீன்கள் உட்பட எறும்புகள் உட்பட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிற மலக்குமார்கள் உட்பட எல்லோரும் இவனுக்காக துஆ செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மற்றொரு நபிமொழி ஆச்சரியமா இருக்கு. மார்க்க ஞானங்களை கற்று அதை பிறருக்கு கற்பித்து தரும் மார்க்க அறிஞன் அவன் உலகத்தில் வாழும் பொழுதும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட மீன்கள் துஆ செய்கின்றன. அவன் இறந்த பிறகும் இதே மீன் இனம் கியாமத்து நாள் வரை இறைவா இந்த ஆலிமை மார்க்க ஞானங்களை கற்பித்தவரை மன்னித்து விடு என்று கியாமத்து நாள் வரை உலகத்தில் இருக்கும் எல்லா இடங்களில் இருக்கும் மீன்கள் துஆ செய்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். ஆலிம்களுக்கு மட்டும்தான் மீன் துஆ செய்யுமான்னு கேட்டா இல்ல. ரமதான் மாதம் யார் முறையாக நோன்பு வைப்பாரோ, நோன்பை இறையச்சத்தோடு நோன்பை கடைபிடிப்பாரோ அப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கு
அந்த நோன்பை தொடர்ந்து இறையச்சத்தோடு வைப்பவர்களுக்கு அந்த நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை உலகத்தில் இருக்கும் மீன்கள் எல்லாம் இந்த நோன்பாளிக்காக துவா செய்கிறது, பாவ மன்னிப்பு தேடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் பஸ்ஸாரிலே நபி மொழிபதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மீனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு எவ்வளவு மிகப்பெரிய நீளமானது, எவ்வளவு நீளமான நிலைப்பாடில் உள்ளது அப்படின்னு பார்க்கலாம். மீனுங்கிறது மனிதனுக்கு அவசியமான ஒண்ணு. அதாவது மீனை ஆய்வு செய்தவர்கள் சொல்றாங்க, யாரு வாழ்க்கையில அதிகமா மீன் சாப்பிடுறத பழக்கமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அவ்வளவு வேகத்துல வராது. ஹார்ட் அட்டாக் அவ்வளவு வேகத்துல வராது. சில பேர் சொல்றாங்க இல்லையா, அதாவது ரத்தம் எனக்கு அப்பப்ப ரொம்ப கெட்டி ஆயிருது, சரியா ஓட மாட்டேங்குது, அதுக்காக அதை மெலிசாக்க அதை அந்த திரவத்தை லேசாக்குறதுக்கு நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட நோயாளிகள், ரத்தம் அடிக்கடி அவர்களுக்கு கிளாட் ஆகுது, கெட்டி ஆகுது, அப்படி ஒரு நோய் இருக்கிறவங்க மீனை அதிகமாக உட்கொண்டால் அந்த நோயிலிருந்து கூடிய விரைவில் விடுதலை பெறுவார்கள் என்பதாக அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறார். மூட்டு வலிகளால் அவஸ்தைப்படுபவர்கள் அவர்கள் அடிக்கடி மீனை உட்கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு கூடிய விரைவில் அதனுடைய நோயின் தாக்கம் குறையலாம் அல்லது நோயே இல்லாமல் போகலாம். அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துகிறது. இன்னும் நிறைய ஏராளமான செய்திகளை சொல்கிறார்கள். ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? இந்த ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து விடுதலையாக அல்லது அந்த ஸ்ட்ரோக்கினுடைய தாக்கம் குறைய அவர்கள் அடிக்கடி மீனை உட்கொள்வார்கள், அந்த நோயிலிருந்து அவர்கள் வேகமாக விடுபடுவார்கள். இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்றாங்க. கண் நோய் வராமல் இருக்க, கண் பார்வைகள் தெளிவாக இருக்க, இதய நோய் வராமல் இருக்க மிகவும் நல்லது. கர்ப்பிணிகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் மிகவும் நல்லது. அதாவது எலும்புகள் பலப்பட, பற்கள் பலப்பட மீன் மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. மீன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னு கேட்டா ஒமேகா 3ன்னு சொல்லுவோம். இந்த ஒமேகா 3 உலகத்துல எந்த பொருளையும் அவ்வளவு கிடையாது. மீன்ல அல்லாஹ் கொட்டி வச்சிருக்கான். மீன்ல அல்லாஹ் கொட்டி வச்சிருக்கான் ஒமேகா 3. இந்த ஒமேகா 3ங்கிற சத்து தான் நிறைய மாற்றங்களை இந்த மனிதருக்கு மத்தியில உற்பத்தி ஆகும். அதாவது கேன்சருடைய ஆரம்பத்தில் இருப்பவர்கள் மீன்களை அதிகம் உட்கொண்டால் கேன்சரில் இருந்து கூட அவர்கள் விடுபட முடியும். பெரிய பெரிய நோயை நீக்கும் நிவாரணையாக அல்ல அந்த மீனை தான் உள்ள வச்சிருக்கிறான். அந்த மீன்லையும் கூட எல்லா மீனையும் சாப்பிடுவது சிறப்பில்லை என்று சொல்கிறார். சுறா போன்ற, ஆக்டோபஸ் போன்ற மோசமான இந்த மீன்களை யார் உட்கொள்வாரோ நோய் அதிகமாகும். எந்த நோய் இருந்தாலும் அதிகமாகும். சிலர்களுக்கு பெரிய பிரச்சனையை கூட உண்டாக்கி தரும். சுறா மீன் அது உட்கொள்வதற்கு உண்டான அல்ல, ஆக்டோபஸ் அது உட்கொள்வதற்கு உண்டானது அல்ல, அதை சாப்பிடவே கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அதை உட்கொண்டால் கருக்கிழைந்து போகும். கர்ப்பிணி பெண்கள் உட்கொண்டால், அதாவது குழந்தை வளரும் குழந்தைக்கு ஏதும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி தரும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சுறா மீன்களை உட்கொள்ள கொடுத்தால் அதை விட மோசமான, அதாவது நோயை உண்டாக்கக்கூடியது வேற எதுவும் இருக்க முடியாது என்பதாகவெல்லாம் ஆய்வாளர்கள் நிறைய சொல்லுகிறார். ஆனால் இதுல ஒண்ணே ஒண்ணு, இந்த ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்க மீனை சாப்பிட்டாங்கன்னா அதிகமாக தான் செய்யும். ஸ்கின் பிரச்சனை, அது எந்த ஸ்கின் பிரச்சனையா இருந்தாலும் மீனை எடுத்தா அந்த ஸ்கின் பிரச்சனை ஓயவே ஓயாது. அதனாலதான் தோல் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் நீ சாப்பிடக்கூடாத முதல் பொருள் மீன் சொல்லிடுவான். எந்த மீனா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, எந்த மீனும் சாப்பிடக்கூடாது, நோய் குணமாகிற வரைக்கும். இந்த மாதிரி சிலர்கள் உட்கொள்ளக்கூடாத மீன்களும் உண்டு, பரவலாக உட்கொள்ளப்பட வேண்டும் மீண்டும் உண்டு. ஆனா இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ரொம்ப சீப்பா கிடைக்குதுல்ல மீன், மத்தி நித்திலி அப்படின்னு சொல்றோமே, இந்த மீன் தான் அதிகப்படியான சத்தே இருக்குன்றான். இந்த மீன் தான் அதிகப்படியான சத்தை இந்த மீனுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது விலை கம்மியா இருக்கிறதுனாலயே என்னமோ, அல்லது ருசி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால என்னமோ, அது பெரும்பாலான மக்கள் சாப்பிடுறது. அதுவும் குறிப்பாக தனவந்தர்கள், காசு பணம் வசதியா இருக்கும், மத்தினாங்க அது அப்படின்னு மட்டமா நினைக்கிறான். ஆனா அதுதான் அதிகப்படியான சத்து இருக்குது அப்படிங்கிறான். இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள், அதாவது இந்த ஸ்ட்ரோக் பத்தி வேற ஏதேனும் பிரச்சனை உள்ளவர்கள் பெரிய மீனை உட்கொள்ளாதே டாக்டர் சொல்றான், சின்ன மீனை சாப்பிடுங்கன்றான். சின்ன மீனை சாப்பிடுறதுனால உடல் ஆரோக்கியத்தை பெறும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மீனவர்கள் மீனை எப்படி வாங்கணுங்கிறதை கூட நமக்கு கத்துக் கொடுக்குறாங்களே. அதாவது அந்த மீனுடைய செதில் பகுதி
நல்ல சிவப்பாக இருந்தால் அது புதிய மீன் என்பதற்கான அடையாளம். அதே போல மீனுடைய கண்கள் பல பலவென்று இருந்தால் அது மீன் நல்ல மீன் அர்த்தம். அந்த மீனுடைய கண்ணு மங்களாக நிறம் மாறி இருந்துச்சுன்னா அதை மீனை வாங்காத. ஒண்ணு பழைய மீன் அல்லது கெட்டு போன மீன், உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத மீன் அப்படிங்கிறான். அதிகப்படியான அதாவது ஐஸ் ஏற்றப்பட்ட மீனை சாப்பிடாதீர்கள், அதுவும் நோயை உண்டாக்கும் என்றான். அதிகப்படியான ஐஸ் ஏற்றப்பட்ட மீன் எப்படி தெரிகிறது? அதனுடைய மீனவர்கள் சொல்றாங்க, மீனுக்கு நடுவுல உங்க கண்ணை வச்சு ஒரு இழுத்தீங்கன்னா கோடு விழுகும். கோடு விழுந்தாலும் ஐஸ் அதிகமா ஏற்றப்பட்ட மீன் அர்த்தம். அதை தொடாத தூரத்துல வச்சிரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மீன் வாங்குறதுல கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதனுடைய அறிவு தேவைப்படுகிறது. இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் மருத்துவ நூல்னு சொல்லி அத்திப்பு நபவின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம். எல்லா மொழிகள்லயும் அது இருக்கு. கூகுள்ல போய் நீங்க ஆங்கிலத்துல, தமிழ், அதாவது ஆங்கிலத்துல, உருதுல, வேற வேற மொழிகள்ல போய் திப்பு நபவின்னு தட்டுனீங்கன்னா அது தரும். அந்த கிதாபுல அதாவது மீன் சம்பந்தப்பட்டதை எழுதி வரும்போது சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே தரமான மீன் கேட்டா நன்னீரில் வாழும் மீன் அப்படிங்கிறான். நன்னீர்னா அதாவது ஓடையில ஆத்துல ஓடுற மீன். அந்த மீனும் கூட பாசிகளை உட்கொண்டு அது வளர்ந்தால் அது நல்ல மீன். அதே போல சூரிய ஒளி நேரடியாக மீன் மீது படும் அளவிற்கு ஒரு நதியில மீன் வாழுதோ அது நல்ல மீன். அதுதான் தரமான மீன், உயர்வான மீன், நோயை அதாவது இல்லாமலாக்குற மீன். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் 2 பக்கத்துக்கு மீனை பத்தியே எழுதுறான். ஹதீஸ கொடுத்து, குர்ஆன் வசனங்களை கொடுத்து, மீனுனா என்ன, எவ்வளவு சத்து இருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் உச்சகட்டமா சொல்றாங்களே, மீனை அதிகமா உட்கொண்டால் ஆண்மை பலம் பெருகும்னு சொல்றாங்க. ஆண்மை பலம் பெருகும். பெண்களுடைய கருமுட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஓயும். அவர்கள் சீரான குழந்தையை பெற்றெடுக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னா நிறைய செய்திகளை இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவ்வளவு அழகாக மீனை பத்தி தகவல்களை எக்கச்சக்கமா சொல்றாங்க. அந்த தகவலை படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. அதே போல இஸ்லாமிய பார்வையில மீன் சம்பந்தப்பட்ட கனவுல என்னென்ன பார்த்தா அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டது. சுருக்கமா சொல்ல போனா, கனவுல ஒருத்தர் மீனை பார்க்கிறார், அது கயிர், நன்மை, பரக்கத்து, ரிசுக்கை கொண்டு தரும். ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பொழுது அதனுடைய விஷயங்கள் எல்லாம் மாறுபாடுக்கு உட்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் கனவுல ஒரு 5-6 மீனை பார்க்கிறார். என்ற அளவுக்கு உண்டான மீனை ஒருத்தர் கனவுல பார்த்தாருன்னா அவர் வாலிப முறுக்கோடு இருக்கிறார். அதாவது அவர் மனைவி குழந்தை பெற்கிற பக்குவத்துல இருக்கிறா அப்படின்னா அவள் மனைவி பெண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள் என்று பொருள். அதே போல ஒரு கருப்பிணி பெண் ஒரு மீனை, எண்ணிக்கையில் அடங்கும் மீனை அவள் பார்ப்பானையானால் அவள் சாலிகான பெண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள் என்று பொருள். ஆச்சரியமானது, கனவிலே யாரேனும் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பில் இருந்து மீன் வெளியே வருவதாக கனவு கண்டால் அவர் விரைவிலேயே பெண் பிள்ளைக்கு தகப்பனாகவோ தாயாகவோ ஆக போகிறார்கள் என்று பொருள். அதே போல மீன்ல அதாவது எண்ணிக்கையில அடங்க முடியாத அளவுக்கு ஏராளமான மீனை கனவுல பார்க்கிறார் அப்படின்னா அல்லாவின் மூலமாக திரண்ட சொத்து உனக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். எப்படி வரும்னு தெரியாது. அல்லாஹ் நினைச்சா வரும். அல்லாஹ் நினைச்சா வரும். அல்லாஹ்ட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அறிவை மட்டும்தான் தேடுனா தருவான், தேடாட்டி தரமாட்டான். ஆனா செல்வத்தை தேடாட்டாலும் சில நேரத்துல தருவான். செல்வத்தை தேடாட்டினாலும் அல்லாஹ் தருவான். அந்த அடிப்படையில ஒருத்தர் கனவுல திரண்ட மீன்களை காணுவாரையானால் திரண்ட சொத்து அவருக்கு வரப்போகிறது, அல்லது உயர் பதவி அவருக்கு கிடைக்க போகிறது என்பதாக அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மீனை பார்க்கிறாருன்னு வைங்களேன். ஒரு பெரிய மீனை பார்க்கிறார், 10 கிலோ 5 கிலோ இருக்கிற மாதிரி ஒரு மீனை, பிரம்மாண்டமான மீனை பார்க்கிறாருன்னா அவரிடத்தில் இருக்கும் சொத்தில் பரக்கத்து வரப்போகிறது என்று பொருள். அவற்றை சொத்து இருக்கலாம், வியாபாரங்கள் இருக்கலாம், தோட்டம் திறவு இருக்கலாம், இப்படி எது வேண்டாலும் இருக்கலாம். அதுல அல்லாஹ் பரக்கத்தை கொண்டு கொட்ட போறான், அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல ஒருத்தர் மீன் செத்து தண்ணியில மிதக்கிற மாதிரி கனவு கண்டார். தண்ணியில மிதக்கிற மாதிரி கனவு கண்டா விரைவிலேயே நீ நாடிய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது என்று பொருள். நீ என்னென்ன நினைச்சிருந்தையோ ஹலாலான விஷயம் அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே அது உன் தேவையை பூர்த்தி செய்ய போகிறது என்று பொருள். அதே போல உசுரோட இருக்கு மீன், அந்த மீனை எடுத்து இவர் சாப்பிடுற மாதிரி கனவு கண்டா அல்லாஹ் அக்பர், அந்த நசீவை எல்லோருக்கும் தருவானாக. அல்லாவிடத்திலே அவர் அந்தஸ்திற்குரியவர் என்று அர்த்தம். அல்லாவிடத்திலே அவர் அந்தஸ்து உயர்ந்து போகிறது என்று பொருள்.
என்று அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதன் கடலுக்குள்ள போய் கையில மீன் பிடிக்கிறான், கடலுக்குள்ள போய் கையில மீன் பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டா விரைவிலேயே பணக்காரரின் நட்பு உனக்கு கிடைக்க போகிறது. அந்த நட்பால் உனக்கும் லாபம், உன்னோடு நட்பு கொள்ளும் அந்த பணக்காரனுக்கும் லாபம் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சின்ன சின்ன மீனை ஒருத்தன் கனவுல கண்டா விரைவிலேயே உனக்கு தோல் நோய் வரப்போகிறது என்று பொருள். பொருளாதாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க போகிறாய் என்று பொருள். சின்ன சின்ன மீனை கனவில் பார்ப்பது முசீபத்து என்றே சொல்லி தருகிறார். அதே போல ஒரு மனிதன் மீனை அவன் வலை விரித்து பிடிக்கிறான் என்றால், மனிதா விளங்கிக்கொள், நீ மோசடிக்காரன், தப்பான முறையில் பொருளாதாரத்தை சேர்த்துக் கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். வலை விரித்து தூண்டில் மூலம் அல்லது வலை விரித்து ஒரு மனிதன் மீனை பிடித்தால் அவன் தவறான வழியிலே பொருளீட்டிக் கொண்டிருக்கிறான், அதிலிருந்து நீ கொஞ்சம் உன்னை தற்காத்துக் கொள் என்பதாக அதற்கான அர்த்தங்கள் நிறைய மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எக்கச்சக்கமான செய்திகளை சொல்றான். அதே போல கனவுல மீன் பயந்த நிலையில இருக்கிற மாதிரி இவர் பாக்குறாரு. அந்த மீன் எந்த அளவுக்கு பயந்த நிலையில இருக்குதுன்னு இவர் பாக்குறாரோ அந்த அளவுக்கு இவருக்கு பொருளாதார நெருக்கடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏதேனும் பிரச்சனை முளைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதேனும் முசீபத்துல போய் இவர் மாட்டிக்க போறாருன்னு அர்த்தம். இப்படியாக நிறைய கனவுக்கான விளக்கங்களை, எக்கச்சக்கமான செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மீன் சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய சொல்லுவான். ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து மீன் வெளியே வருது, வாயிலிருந்து மீன் வெளியே வருது அப்படின்னு கனவு பார்த்தாருன்னா நீ ஏதோ பொய் சொல்ல போற வாழ்க்கையிலேன்னு அர்த்தம். அந்த பொய்யால நீ எங்க வசமா மாட்ட போறேன்னு அர்த்தம். அதனால நீ தயவு கூர்ந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்து வெளியே வா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட அர்த்தங்களை சொல்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல நல்ல சாப்பாடு இருக்கு, அதெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டான். அழுகி போய் ஒரு மீன் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடுறான்னா அவன் வாழ்நாள்ல தப்பான உறவோடு வாழுகிறான் என்று பொருள். அதாவது தப்பான பெண்ணை திருமணம் முடித்து அவன் வாழுகிறான். அக்கா மகளை கல்யாணம் முடிக்கலாமா இஸ்லாத்துல? ஹராம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் எவனா கல்யாணம் முடிச்சிருப்பான். அதே மாதிரி அக்கா தங்கச்சிய ஒரே நேரத்துல கல்யாணம் முடிக்கலாமா மார்க்கத்துல? ஹராம், மார்க்கத்துல அனுமதி இல்லை. அக்காவையும் தங்கச்சியும் ஒரே நேரத்துல கல்யாணம் முடிச்சா எவளா ஒருத்தி தலாக் ஆகணும், எவளா ஒருத்தியோட தான் வாழ முடியும் அக்கா தங்கச்சியா இருந்தா. அப்படி எவனோ ஒருத்தன் தப்பான உறவுக்குள்ள வாழ்றான் அப்படின்னு அர்த்தம். அதே போல மனைவியினுடைய குப்பிமார்களை ஒருவன் கல்யாணம் முடித்திருந்தால் அது ஹராம், அது செல்லாது. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பான ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு வாழ்றான்னு அர்த்தம். இப்படி அவனுடைய திருமண பந்தத்தை கூட அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக காட்டி தந்து விடுவான் என்பதாக மார்க்க அறிஞர்கள் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை நிறைய நமக்கு சொல்லுகிறார்கள். கனவுல மீன்ல, அதாவது கனவுல மீனை பார்த்தா ஒவ்வொரு நிலைக்கு தோதுவா மாறும், ஒவ்வொரு நிலைக்கு தோதுவா மாறும். சுருங்க சொன்னா மீனை கனவுல பாக்குறது நல்லதுதான். ஆனா இடம் பொருளை பார்த்து அதனுடைய விரிவுரைகள், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மாறும். ஆளை பொறுத்து கனவின் விளக்கம் மாறும், சூழலை பொறுத்து கனவின் விளக்கம் மாறும். அதாவது கோடை காலத்துல ஒரு விளக்கம், அதாவது குளிர்காலத்துல ஒரு விளக்கம், மழை காலத்துல ஒரு விளக்கம், இப்படி நிறைய ஒரே மாதிரியாக வராது. கனவுடைய விளக்கங்களும் மாறுபடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மீனுடைய தகவல்கள் நிறைய மார்க்க ரீதியாக உண்டு. அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மீன் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லுகிறான். இந்த மாசம் 21ஆம் தேதி மீனவர் தினம்னு கடைபிடிக்கிறாங்க, மீன்வள தினம்னு கடைபிடிக்கிறாங்க. மீனுடைய அவசியம் பத்தி அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் நிறைய செய்திகளை 21ஆம் தேதி கட்டுரைகளாக நிறைய பேசுறாங்க. குர்ஆனும் நிறைய பேசி இருக்கிறது, நபிமொழிகளும் நிறைய பேசி இருக்கிறது, மார்க்க சட்டத்திற்குள்ளும் நிறைய பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா அவன் எதையெல்லாம் ஹலால் என்று சொன்னானோ அதை உட்கொண்டு கண்ணியத்தோடு வாழும் பெரும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.